திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பாகம் 2 பகுதி 32. ராஜேந்திரா, உன் தந்தையோடு பேசுவதற்காக அரண்மனையில் தனியாக ஒரு இடம் நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன். உணவு அறிந்து முடிந்த பின் நீயும் உன் தந்தையும் மட்டுமே அந்த அரண்மனை கூடத்தில் இருப்பீர்கள். உங்களுக்கு என்ன பிணக்கு என்றாலும் அதை தயவுசெய்து பேசி தீர்த்து கொள்ளுங்கள். உன் அப்பாவின் மீது குறை கண்டாலும் அந்த குறையை மனம் திறந்த மன்னரிடம் பேசு. அரண்மனை கூட்டத்தில் உச்சி நேரம் பஞ்சவன் மாதேவி பேசினாள். அம்மா, என்ன சொல்லுகிறீர்கள்? மன்னரிடம் குறைபடும் அளவுக்கு நான் ஒன்றும் பெரிதாக வளர்ந்து விடவில்லை. எனக்கென்று சில கொள்கைகள் இருக்கின்றன. நானும் வாழ்க்கையை உற்று பார்க்கிறேன். என்னை சுற்றிலும் சில மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்ய நான் முயற்சி செய்கிறேன். நீ என்ன வேண்டுமானாலும் செய். ஒரு தர்ம நியாயம் இருக்கின்றதல்லவா? இங்கு ஒரு நாகரிக கோடு இருக்கிறதல்லவா? அந்த கோட்டை தாண்டி போகக்கூடாது. யார் போட்டது அந்த கோடு தாயே? எதனால் விதிக்கப்பட்டது? ஏன் விதிக்கப்பட்டது என்று எனக்கு பதில் சொன்னால் அந்த கோடு மதிக்கப்படும். அர்த்தம் புரியாமல் கோடு கிழித்து இதற்குள் நடமாடிக்கொண்டு என்றால் இந்த ராஜேந்திரனால் அது முடியாது. மறுபடியும் வேகமாகவே பேசுகின்றாய் ராஜேந்திரா. தெளிவாக பேசுகின்றேன் தாயே. தமிழகத்தில் சில விஷயங்களை மாற்றியே ஆக வேண்டும் என்று நான் உறுதியாகி இருக்கிறேன். சோழ சாம்ராஜ்யத்தை நிறுவுவதற்கு யார் உதவி செய்திருக்கிறார்களோ, என்ன விதமாய் உதவி செய்திருக்கிறார்களோ அந்த உதவிக்கு பதில் உதவியை நான் செய்தாக வேண்டும். சுற்றி வளைத்து பேசுகிறாய் ராஜேந்திரா. நேரடியாக பேசு. யாரிடம் உதவிகள் கேட்டாய்? யார் யார் உதவி செய்தார்கள்? என்ன பதில் உதவி செய்ய வேண்டும்? கொஞ்சம் சீரலாய் பஞ்சவன் மாதேவி பேசினாள். இளவரசர் ராஜேந்திரர் அவரை உற்று பார்த்து முகத்தை திருப்பிக் கொண்டார். தாயே, மன்னர் என்னிடம் பேசும்படியாக நியமித்திருக்கிறார். உங்களை என்னை கூப்பிடு. இனி என்னுடைய உத்தரவுகள் பஞ்சவன் மாதேவி மூலம் வரும் என்று எனக்கு நேரடியாக சொல்லியிருக்கிறார்கள். அப்படி நீங்கள் சொல்ல வைத்திருக்கிறீர்கள். அதே மாதிரி மன்னருடைய உத்தரவை தாங்கி மன்னருக்கு அருகே இருக்கின்ற வேறு அரசியர் எவரும் சொன்னதுமில்லை. சொல்லி மன்னரிடம் கேட்டதுமில்லை. நீங்கள் அரண்மனைக்குள் நுழைந்ததும் அரசியல் மீது ஆர்வம் கொண்டு அங்கேயும் கை வைத்திருக்கிறீர்கள். உங்களால் அரசியல் செய்ய முடியும் என்று நினைக்கிறீர்கள். பெண்கள் அரசியலை தாராளமாக செய்யலாம். அரசியலுக்கு அவர்கள் வரக்கூடாது என்ற பிற்போக்கான எண்ணம் எனக்கு இல்லை. ஆனால் யார் ஒருவர் அரசியலுக்குள் வருகின்றாரோ அவர் போருக்கும் வர வேண்டும், போர் முனைக்கும் வர வேண்டும். நிழலில் உட்கார்ந்து கொண்டு வெயிலின் கொடுமைக்கு என்ன சாப்பிடலாம் என்று பட்டியல் போட்டு நீட்டுவது அபத்தம். பாலைவனத்தில் நடந்து கொண்டிருக்கின்றேன். சூடு தாங்கவில்லை. நாக்கு வளருகிறது, வறளுகிறது, கண் இரட்டுகிறது என்றால் மோர் குடியேன் என்று தஞ்சை காவிரிக்கரையில் உட்கார்ந்து கொண்டு சொல்லலாம். அங்கு மோர் கிடைக்குமா என்று ஆராயாது பேசலாம். அங்கே ஒருவேளை ராஜேந்திரனுக்கு ஒரு குவளை மோர் கிடைத்தாலும் கிடைத்து விடலாம். பின்பக்கம் 4 லட்சம் வீரர்களை வைத்துக்கொண்டு நான் மட்டும் ஒரு குவளை மோர் அருந்துவது மிக கேவலமான விஷயம். 4 லட்சம் வீரருக்கும் வெயில் நேரத்து பாலைவனத்தில் மோர் கிடைக்குமானால் நான் குடிப்பேன். இல்லையெனில் மறுப்பேன். போர் முனையில் குத்துப்பட்டு செத்து போனவர்கள் மட்டுமல்ல, நாக்கு வறண்டு சூடு தாங்காமல் மூக்கில் இருந்து ரத்தம் வடிந்து செத்து போனவர்களை நான் பார்த்திருக்கின்றேன். குடிக்க நீர் இல்லாமல் தவித்து போய் உயிர் விட்டவர்களையும் நான் கவனித்திருக்கிறேன். அப்படிப்பட்ட பாலைவனங்களும் உண்டா? உண்டு என்பதே உங்களுக்கு தெரியாது. கடும் குளிருள்ள மலைப்பிரதேசங்களை பற்றியும் நீங்கள் அறிய மாட்டீர்கள். தாயே, நான் என்ன பேசுகிறேன் என்பது உங்களுக்கு புரிய வேண்டுமெனில் என்னோடு கூடவே பயணப்பட்டு என் வாழ்க்கையை நீங்களும் வாழ்ந்தாக வேண்டும். என் படை வீரர்களில் உபசேனாதிபதிகளில் ஒருவராக நீங்கள் இருந்தாக வேண்டும். மன்னர் போரை நிறுத்திய பிறகு மணந்து கொண்ட பெண் நீங்கள். தென் திசை முழுவதும் ஜெயித்து வடக்கே ராஷ்டிரகூடம் வரையில் போய் கீழே சாளுக்கியத்தையும் மிரட்டி வைத்து பரதகண்டத்தின் பாதி பகுதியில் நம்முடைய புலிக்கொடியை பறக்க விட்ட பிறகு நீங்கள் அவருக்கு சிநேகமானீர்கள். உங்கள் நாட்டியத்தால், பேச்சால், கவிதை திறனால், ஓவியத்தால், நிர்வாக திறனால் அவரை அசர வைத்தீர்கள். நீங்கள் வந்த பிறகு மன்னர் மாறியிருக்கிறார். அரண்மனையும் மாறியிருக்கிறது. நிர்வாகம் மாறியிருக்கிறது. நல்லபடி வளர்ந்திருக்கிறது என்பதையும் நான் மறுக்கவில்லை. ஆனால் உங்களுக்கு போர் தெரியாது தாயே. வயிற்றில் கத்தி இறங்கி முதுகு பக்கம் எட்டி பார்த்தால் எப்படி வலிக்கும் என்று தெரியாது. புஜத்தில் அம்பு பாய்ந்து மறுபக்கம் எட்டி பார்த்து குத்தப்பட்ட உடனேயே பிடுங்கி வெளியே எரியும் பொழுது எப்படி வலிக்கும் என்பதை உங்களால் உணர்ந்து பார்க்கக்கூட முடியாது. யானை மிதித்து சாவதும், குதிரை உதைத்து சாவதும், தேர் இடித்து சாவதையும் நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். அதோ இருக்கின்றான் ராஜேந்திரன் என்று யானை மேல் இருக்கின்ற என்னை கை காட்ட ஒரே நேரத்தில் 200 சொச்சம் அம்புகள் என் மீது பாய்ந்தன.
அத்தனையும் விஷம் தோய்ந்த அம்புகள் தாயி. யானையை பின்னோக்கி நகரச் செய்ய முடியாது. முழு வேகத்தில் முன்னோக்கி நகரச் செய்து முன்னால் இருக்கின்ற யானை பாகனும் பின்னால் இருக்கின்ற இன்னொரு வீரனும் ஒரு மெல்லிய வலைக்கவசத்தை வைத்து என்னை காப்பாற்றினர். அம்பு எரியும் பொழுது அம்பால் தாக்கப்படக்கூடாது என்று பின்னப்பட்ட வலைக்கவசம் யானையின் முகத்திற்கும் நெஞ்சுக்கும் ஏன் உடம்பு கூட அந்த கவசம் போடப்பட்டது. கவசத்தை மீறி ஒரே ஒரு அம்பு பட யானைப்பாகன் இறந்து போனான். யானை தறிக்கெட்டு ஓடியது. அந்த யானைக்கும் அம்பு தைத்திருக்க வேண்டும். விவேகம் தாங்காமல் யானை கோபமுற்று பிளிரி எதிரிகளை துவம்சம் செய்தது. முடிந்தவரை பல பேரை கொன்றது. நான் முன்னேறுவது கண்டு நம் வீரர்கள் இன்னும் வெறியானார்கள். கடுமையாக தாக்கினார்கள். அந்த போரில் நாம் வெற்றி பெற்றோம். இழப்புகள் அதிகம் இருப்பினும் அந்த போரில் கோட்டைகளை நாம் கைப்பற்றினோம். பல மன்னர்களை சிறைப்பிடித்தோம். பல வீரர்களை அடிமையாக்கிறோம். எனக்கு அந்த வலைக்கவசம் கொண்டு வந்து காண்பிக்கப்பட்டது. வலையில் ஒரு கண் கூட விட்டு வைக்கப்படாமல் அத்தனை கண்ணிலும் அம்புகள் தைக்கப்பட்டிருந்தன. அதில் ஒரு அம்பு என் மீது பட்டிருந்தாலும் நான் உங்கள் முன்பு நின்று பேசிக்கொண்டிருக்க மாட்டேன். அந்த வலைக்கவசத்தை தயாரித்து கொடுத்தவர்கள் தஞ்சாவூர் கருந்தட்டாங்குடி கம்மாளர்கள். பிறகு எதுவும் செய்ய வேண்டாம் என்று எப்படி சொல்லுகிறீர்கள் தாயே? எனக்கு புரியவில்லை. உதவி செய்யக்கூடாது என்று யார் தடுத்தது? ஒரு வரைமுறைக்குள் வைத்துக்கொள் என்று தானே சொல்லுகிறேன். உதவி செய்வது என்பது நான் விரும்பி செய்வது மட்டுமல்ல, அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை செய்வதும் என்னுடைய கடமை. நான் விரும்பினேன். யானையின் மீது உட்கார்ந்து போர் செய்கின்ற பொழுது எந்த விதமான பாதுகாப்பு எனக்கு நல்லது என்று சொன்னேன். வடக்கே வெகு தொலைவில் மரத்தால் செய்யப்பட்ட கூட்டுக்குள் அமர்ந்து கொண்டு மன்னர் அம்பு விடுவாராம். அது பட்டைத்தரமாக இருக்கிறது என்று நான் சொன்னேன். அரசர் உள்ளே இருக்கிறாரா இல்லையா என்று கூட தெரியாமல் ஒரு யானை நகர வேண்டிய அவசியமில்லை என்று சொன்னேன். யானை மீது ஏறி நின்றபடி நான் வாளை உயர்த்த லட்சம் வீரர்களை என்னை தாண்டி பாய்ந்து செல்கின்ற காட்சியை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும். அப்பொழுது கம்மாளர்களை பற்றி இப்படி பேச மாட்டீர்கள். நாம் உதவி செய்வது மற்றவருக்கு கெடுதலாகிவிடக்கூடாது. இங்கே பாருங்கள் தாயே, எல்லா விஷயத்தையும் தடை போட்டு கொண்டிருந்தால் எதுவுமே செய்ய முடியாது. மானிற்கு பசிக்கிறதென்றால் புல் தின்றுதான் ஆக வேண்டும். புலிக்கு பசிக்கிறதென்றால் மானை அடித்துத்தான் ஆக வேண்டும். வேடனுக்கு பசிக்கிறதென்றால் புலியை கொன்றுத்தான் ஆக வேண்டும். புலிக்கு பசிக்கிறதென்றால் வேடன் மரணத்திற்காக காத்திருக்கத்தான் வேண்டும். இது ஒரு சுழற்சி. ஒரு இடத்தில் நன்மையும் இன்னொரு இடத்தில் தீமையும் சம நேரத்தில் ஏற்படும். நீங்கள் அந்தணர்களை கண்டுதான் அதிகம் பயப்படுகின்றீர்கள். நான் கம்மாளர்களுக்கு உதவி செய்வேன் என்று வாக்கு கொடுத்து விட்டேன். எனக்கு அந்தணர்களை பற்றி அக்கறை இல்லை. போர் முனைக்கு வராமல் இங்கேயே உட்கார்ந்து கொண்டு வேதம் சொல்லுகிறேன், மந்திரம் சொல்லுகிறேன், நீ வெற்றி பெறுவதற்கு பூஜை செய்கிறேன் என்கின்ற பேச்சு எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கும் கடவுளுக்கும் இடையே வேறு எவரும் வரலாகாது, வரவிடவும் மாட்டேன். காலம் காலமாக இருந்த ஒரு கட்டுக்கோப்பை நீ உடைக்கப் போகிறாயா? ஆகா, எனது தந்தையார் மாமன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் இந்த கட்டுக்கோப்பை எட்டி விதைத்து சுக்கு நூறாக்கவில்லையா? அந்தணர்களை எவரும் தண்டிக்கலாகாது என்று மனு தர்ம சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறதே. அதை மீறி 246 அந்தணர்களை நாடு கடத்தினாரே, அது எனக்கு மறந்து விட்டதா? என் பெரிய தந்தை ஆதித்த கரிகாலனை கொன்றதற்காக அவர்களுடைய நிலம், நீச்சு, வீடு எல்லாம் பிடுங்கி கொண்டு துரத்தி அனுப்பினாரே, மறந்து விட்டதா? அவர்களுக்கு காசு கொடுக்கப்பட்டது தெரியும். அந்த காசை கள்வர் போல் வழியில் மடக்கி கொண்டு சோழ வீரர்களை பிடுங்கி கொண்டு போனார்கள். அதை உற்சாகப்படுத்தினவரும் உடையார் ராஜராஜசேகர் தான் என்பது எனக்கு தெரியும். அதில் ஆதித்த கரிகாலனை கொண்ட 3 அந்தணர்களை குடுமையை சிரித்து கரும்புள்ளி செம்புள்ளியிட்டு கழுதை மீது ஒரு இடத்தில் ஊர்வலமும் நடத்தினார்கள் என்பதையும் நான் அறிவேன். இதை செய்ததும் மன்னருடைய ஆட்கள்தான் என்பதும் எனக்கு தெரியும். மன்னருக்கு எத்தனை கோபம் இருந்தால் அந்தணர்களை எப்படி பழிவாங்கி இருப்பார்? உயிருக்கு உயிராக நேசித்த ஆதித்த கரிகாலனை கொன்றுவிட்டாயே என்று எத்தனை குமரல் இருந்தால் அப்படி அந்தணர்களை வேதனை செய்திருப்பார். இங்கு அந்தணரா, வைசியரா, சத்திரியரா என்பது முக்கியமில்லை. நல்லவரா, கெட்டவரா, துரோகியா, நண்பரா, இதுதான் முக்கியம். அவர்களை துரோகி என்று நாம் தீர்மானித்தோம், பழிவாங்கினோம். எதிரியை மன்னிக்கலாம், துரோகியை மன்னிக்க முடியாது. துரோகி என்று தானே தண்டனை தரப்பட்டது. அவர்கள் அந்தணர்கள் ஆனாலும் தண்டனை கூறியவர்கள் என்று தானே தண்டனை தரப்பட்டது. அங்கு மரபு மீறப்படவிட இல்லை அல்லவா? நான் மீறினால் தவறா? நான் எங்கே மீறினேன் தாயே? கம்மாளர்களுக்கு பூணூல் போட உத்தரவு கொடுத்திருக்காமே? இல்லை, வாக்குத்தான் கொடுத்திருக்கிறேன். என்னுடைய ஆட்சி காலத்தில் நிச்சயம் கம்மாளர்களை உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன்.
எப்படி உயர்த்த முடியும்? அந்தணர்களை விட அதிகம் தகுதி எப்படி தர முடியும்? அது என்னுடைய விருப்பம். இந்த தேசத்திற்கு அந்தணர்கள் அவசியம் என்று நான் நினைக்கவில்லை. முட்டாள்தனமாக பேசுகிறாய் ராஜேந்திரா. நல்ல மழை பொழியவும் அரசன் நன்கு ஆட்சி செய்யவும் அந்தணர்களுடைய உதவி அவசியம் என்பதை மறந்துவிட்டு பேசுகிறாய். தாயே, எனக்கு நம்பிக்கையில்லாத விஷயத்தை என் மீது திணிக்காதீர்கள். அந்தணருடைய பூஜையோ யாகமோ மந்திர உச்சாடனமோ எனக்கு தேவையில்லை. அவர்களில் எவரேனும் கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயர் போல் வாளெடுத்து படையெடுப்புக்கு வந்தால் முழுமனதோடு வரவேற்கிறேன். வேலெடுத்து எனக்கு துணையாக வந்தால் எங்கு வேண்டுமானாலும் கூட்டி போய் உயர் பதவிகளையும் கொடுக்கின்றேன். மாறாக காவிரிக்கரையில் உட்கார்ந்து கொண்டு உழவர்கள் உழுது தர, கருமார்கள் ஏற்கருவி செய்து தர, யாதவர்கள் மாடு மேய்க்க, இவர்கள் நெய்யும் பாலும் நெல் சோறும் தின்று கொண்டு உடம்பு வளர்ப்பதை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. இது மன்னருக்கு பிடிக்காத விஷயம். எனக்கு தெரியும். அதனால்தான் அவருடைய ஆட்சி காலத்தில் அந்தணர்கள் ஆடும் வரை ஆடட்டும் என்று இருக்கின்றேன். மன்னர் ஒருவேளை உனக்கு இளவரசர் பட்டமும் இல்லை என்று சொல்லிவிட்டால் மிகவும் நல்லதாக போயிற்று. என்னுடைய இடத்தை நானே ஸ்தாபித்துக் கொள்ளுவேன். என்ன பேசுகிறாய் ராஜேந்திரா? மன்னருக்கு எதிராக நிற்பாயா? அல்ல, மன்னரிடமிருந்து விலகி நிற்பேன். எப்படி உன் தந்தையை விட்டு விலக முடியும்? ஏன் விலக முடியாது? அவர் விலகவில்லையா? நான் இந்த தேசத்து இளவரசன். எனக்கு இவர் கோவில் கட்டுவதை பற்றி ஏதேனும் சொல்லி அனுப்பினாரா? ஏதேனும் தகவல் தெரியுமா? இங்கிருந்து யாத்திரிகர்களாக வருபவர்களிடம்தான் நான் விவரம் கேட்டுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. எல்லையில் பாதுகாக்கின்ற இளவரசனிடம் ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என்ற அடிப்படை அக்கறை